லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்சி 3. திரௌபதியின் வஸ்திராபரணம் மற்றும் திரௌபதியின் சபதம். ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல. குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணன் காக்கப்பட வேண்டும் என்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம், இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். வழங்கவிருக்கின்றேன் சாபத்தை. அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி. மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் மகாராணி. தண்டிக்க நான் முடிவெடுத்திருந்தால் இந்த பாவிகளுடைய வாழ்வு அனுக்ஷணமும் நரகமாய் மாறி இவர்களை நிந்தித்திருக்கும். அதிலிருந்து விடுபட இயலாது யமலோகம் சென்றிருப்பார்கள். தவறு திரௌபதி. ஜனனம் மூலம் வாழ்வழிக்கும் ஸ்திரீ வாழ்வினை அழிப்பவள் அல்ல. அவையில் வீற்றிருக்கும் வாழ் கொண்ட வீரர்கள் தமது வாழ்வினை போக்கியவர்கள் ஆவர். பிறரின் உடலை கூறு போடுவது கொலை என்று கூறப்படுகிறது. தன் ஆத்மாவையே கூறு போடும் செயலானது ஆத்மஹத்யா எனும் தற்கொலைக்கு இணை. ஆணவத்தால் அகங்காரத்தால் பவித்திரமற்ற நிலையை பெற்றுவிட்டீர்கள். தான் வாழும் இல்லத்தை புனிதமாக்குவதும் ஸ்திரீயே ஆவாள். இந்த அகிலத்தை பவித்திரமாக்கும் சக்தியும் சக்தியின் உறைவிடத்திலேயே உள்ளது. நான் அனைவரையும் சபிக்கின்றேன். சற்று பொறுப்பாஞ்சாலி. இன்று பாண்டவர்கள் ஐவர் மீது
அபாண்டமான பழி சுமத்தப்பட்டுள்ளது பாஞ்சாலி. அதை போக்க ஒரு அவகாசம் தா. உனக்கு இன்று இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி தீர்ப்போம். எவ்வாறு இவ்வார்த்தையை நிறைவேற்றுவீர்கள்? தாம் ஐவரும் துஷ்டர்களின் அடிமைகளாயிற்றே. தாம் ஐவரையும் இனி நான் கணவர்களாக ஏற்கப் போவதில்லை. இன்று முதல் திரௌபதி அவிழ்ந்து கிடக்கும் தனது கூந்தலை அள்ளி முடிக்க மாட்டாள். என்றும் சூடாமணியை தனது சிரசில் சூட மாட்டாள். உனது வாக்கை ஏற்கிறேன். ஆனால் என் ஐவரின் ஆத்மாவை இப்போது ரட்சிக்கும் அதிகாரம் பெற்றவள் நீ ஒருத்தி மட்டுமே பாஞ்சாலி. ஆற்றிய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும் அவகாசத்தை நீ எங்களுக்கு தராவிடில் யாம் ஐவரும் வாழ்வுள்ளவரை நரக வேதனை அனுபவிக்க வேண்டி வரலாம். ஒரு பதியாக அல்ல, நான் ஒரு மித்திரன் எனும் ஸ்தானத்தில் இருந்து வேண்டுகிறேன். உன் நம்பிக்கையை இழக்காதே பாஞ்சாலி. உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கையா? அது எங்கிருக்கிறது நம்பிக்கை? திரௌபதி, அழாதே திரௌபதி, அழாதே. மகாராஜா திருதராஷ்டிரரே, இன்று தாம் மீண்டும் தம்முடைய அனுஜனான பாண்டவன் குடும்பத்தை நிலை கொலைய செய்து தலைகுடிய வைத்தீர்கள். எண்ணியது அனைத்தும் ஈடேறியதல்லவா? ஈடேறியவை என்று வரை நிலைக்கின்றன என்று நானும் பார்க்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், என்று இங்கு அடிமைகளாய் வீற்றுள்ள எனது புதல்வர்கள் விடுதலை பெறுகிறார்களோ அன்று தம்முடைய அழிவானது ஆரம்பமாகும். தம்முடைய புதல்வர்கள் விடுதலை பெறுவார்களா? அமைதியாக இரு மருமகனே, அமைதியாக இரு. அவனை தடுக்க வேண்டாம் காந்தார அரசே. இது அவனுடைய ஆணவத்தால் வெளிப்படுகின்ற வார்த்தைகள். கூறும் வார்த்தைகளை கேள் துரியோதனா. நான் துவாரகைக்கு விரைந்து செல்வேன். கிருஷ்ணனுடைய கரை புரண்ட சேனையை அஸ்தினாபுர எல்லையில் நிறுத்துவேன். கிருஷ்ணனிடமும் பலராமனிடமும் மன்றாடி குரு வம்சத்தை தரை மட்டமாக்கி என் புதல்வர்கள் ஐவரையும் விடுவிக்க வேண்டுவேன். தம்முடைய தீச்செயலுக்கு சரியான பாடம் கற்பிப்பேன். குரு வம்சத்தின் குலவதுவான பத்தினி தீ திரௌபதியுடைய அவமானத்திற்கு அவள் கணவர் ஐவரை பழி தீர்க்க வேண்டும். இன்று மண்டியிட்டு கிடக்கும் மாவீரர் ஐவரும் அப்பணியை செய்து காட்டுவர். வேண்டாம் குந்தி, சாபமிடாதே. சபித்து வம்சத்தை சாம்பலாக்கி விடாதே. எனது புதல்வர்களால் குரு வம்சம் அழிந்து விட்டால் காலம் உள்ளவரை அந்த அவப்பெயரானது நிலைக்கும். வேண்டாம். நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் திரௌபதி. உனது ஹிருதயம் வேண்டும் வரத்தினை நீ வேண்டலாம். ஆனால் என் புதல்வர்களை மன்னித்தருள்வாயாக. தாம் கூறும் வார்த்தைகள் உண்மை என்றால் நடந்த நிகழ்வுகளை அனைவரின் நினைவிலிருந்து அழியுங்கள். அது ஒன்றை தவிர வேறொரு வரத்தால் என் மனம் குளிராது. செய்த பாவத்திற்கு ஒரு பிராயச்சித்தம் வேண்டும் அல்லவா? பெண்ணாய் பிறந்த என்னாலும் உன் வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது. உன் வேண்டுதலை கூறு திரௌபதி. வரம் வேண்டி அரசருக்கு மன்னிப்பளி. வரத்தை வேண்டுவாயாக. வேண்டு திரௌபதி. பாண்டுவின் புதல்வர்களை சுதந்திரம் அடையச் செய்யுங்கள். அகிலம் போற்றும் பாரதம் இது
அவர்களின் ஆயுதங்களை ஒப்படையுங்கள். சூழ்ச்சி செய்து சபையில் அவர்கள் பலம் பறிக்கப்பட்டது. அதை ஐவரும் திரும்ப பெற வேண்டும். இதை நிறைவேற்றுவீர்களா? அவசியம். பாண்டுவின் புதல்வர்களுக்கு அவர்களின் ஆஸ்தியையும் சக்கரவர்த்தி பதவியையும் இக்கணமே திரும்பத் தருகிறேன். நடக்காது மகாராஜா. என்னுடைய ஆஸ்தியை பறிக்கும் அதிகாரம் தமக்கு கிடையாது மகாராஜா. துரியோதனா, அமைதி அடைவாய் மூடனே துரியோதனா. ஹஸ்தினாபுரத்தை கருத்தில் கொண்டு அமைதி அடைவாயாக. அமைதி அடைய வேண்டுமா? அவசியம் அமைதி அடைகின்றேன். ஒப்புக்கொள்கிறேன். நடந்த இந்த விளையாட்டு சூழ்ச்சியால் நடத்தப்பட்டதுதான். நாமும் ஒன்றை ஒப்புக்கொள்ளுங்கள். நடந்த இந்த அதர்மத்தையும் சூழ்ச்சியையும் அனைவரும் மௌனம் சாதித்து அனுமதித்தீர்கள். அதை ஒப்புக்கொள்ளுங்கள். நான் தவறிழைத்தவன் என்றால் அரசவையில் இருக்கும் அனைவரும் தவறிழைத்தவர்களாவீர். ஒப்புக்கொள்ளுங்கள். நடந்த விளையாட்டு சூழ்ச்சியானது என்றால் அதற்கு நியதி வகுத்தது கங்கை மைந்தன். ஆட்டத்தின் இரு தரப்பினரால் வகுக்கப்பட்ட நியதிகள் சரியென மனமாற ஏற்கப்பட்டன. நடந்த ஆட்டம் அதர்மம் என்றால் அதில் அவையோர் அனைவருக்கும் பங்கு உண்டு. அது மறுக்கப்பட்டால் தவறிலிருந்து நானும் ஒதுக்கப்பட வேண்டும். இப்போது கூறுங்கள், நடந்த பகடை விளையாட்டு கபட நாடகம் என்று எவரேனும் கூறுவார் உண்டோ? துணிவிருந்தால் தாராளமாய் கூறலாம். கூறுங்கள். சபை இப்போதும் மௌனம் சாதிக்கிறது. ஆற்றிய தர்மத்தில் அவையோர் எவருக்கும் சந்தேகம் எழவில்லையா? வாய் திறவாமல் தாம் வெளிப்படுத்தும் மௌனம் கயவன் ஒருவன் நல்லோரை வெட்டிச் சாய்க்கும் குற்றத்தை காட்டிலும் பெரும் தவறு. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தர்ம ஞானிகளே. துரியோதனன் இழைத்த தவறுக்கு அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிட்டும். நான் இன்னொன்றையும் கூறுகிறேன். இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். வேள்வியில் உதித்தவள் தரும் சாபம். வானை தொட்டது வேள்வி, வேள்வியில்